ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சூர்யாவுடைய அடுத்தடுத்து படங்கள் பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காதலுக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி இது எதுவுமே காதலுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, வயதுமே அந்த காதலுக்கும் சரி திருமணத்துக்கும் சரி தடையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் த நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வயசு எவ்வளோ ஆனாலும் அது ஒரு நம்பர் தானே தவிர அதை வச்சு நம்மளோட லைஃபை, நம்மளோட பிசிக்கலை நம்ம வந்து எப்பவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் 70 வயசுல 80 வயசுல ஏன் 90 வயசுல கூட பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்னைக்கு இருக்கக்கூடிய 20 வயசு பசங்க 30 வயசு பசங்க கிட்ட கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஃபேக்ட்ல தான் போயிட்டு இருக்கே தவிர அதை வச்சு எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்ல அப்படிங்கறத திரும்ப திரும்ப தமிழ் சினிமாவில் பல படங்கள் நிரூபிச்சுட்டே இருக்கு. பல ஹீரோக்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 80ல ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. ஆனா 2026 வரைக்குமே அவங்க எல்லாமே இப்ப ஹீரோவா தான் நடிக்கிறாங்க. ஹீரோயின்ஸ் மட்டும் தான் மாறி இருக்காங்களே தவிர ஹீரோஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சோ கண்டிப்பா நான் யாரை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரஜினியா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர். அண்ட் இளைய தளபதி அவர் வந்து 90ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அஜித், சூர்யா, சோ இந்த மாதிரி பல ஹீரோக்கள் இன்னமும் ஹீரோவா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நாள் ஆக ஆக எல்லாருக்கும் வயசு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நடிகர்களுக்கு மட்டும் எப்படின்னே தெரியலங்க, நாள் ஆக ஆக வயசு குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த வகையில பாக்குறப்போ இப்போ சூர்யா ஒரு நியூ லுக்ல பயங்கர ட்ரெண்டிங்கா வலம் வந்துட்டு இருக்காரு. சூர்யாவை பாக்குறப்போ ஒரு 50 வயசு ஆள் மாதிரியே கிடையாது. இன்னும் இருக்க இருக்க சூர்யா இப்ப இருக்கக்கூடிய யங் ஹீரோஸ்க்கு டஃப் கொடுக்கிற லெவல்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ சூர்யா தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டாரு. அந்த படங்களுக்கு ஹீரோயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ ஹீரோயின்ஸுக்கும் சூர்யாவுக்கும், அதாவது ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு 25 வயசு வித்தியாசத்துல தான் போட்டிருக்காங்க. ஆனா அது எதுவுமே ஸ்கிரீன்ல தெரியல. பட் வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது அங்க பெரிய அளவுல தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல சினிமா பிரபலங்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சூர்யா அண்ட் மமிதா பைஜு கிட்டத்தட்ட ஒரு கியூட்டான நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. மமிதா பைஜு மலையாளத்துல அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ்ல டாப் ஹீரோயின்ஸ் நம்பர்ல இவங்களும் இருக்காங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு இவங்க பாடக்கூடிய பாடலா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், ரிகர்சல் இதுதான் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. இவங்க படத்துல நடிக்கிறத விட அந்த படத்துக்காக பிராக்டிஸ் பண்றாங்கல்ல, அதுதான் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. சோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இப்போ உருவாகிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிற பட்சத்துல சூர்யா அண்ட் மமிதா பைஜு சேர்ந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துடைய இயக்குனர் வெங்கி அட்லூரி தான். இவரு இந்த படத்துல வந்துட்டு ஏஜ் டிஃபரண்ட் காட்டி தான் அந்த காதல் கதையை வச்சிருக்காரு. சூர்யா ஒரு மெச்சூர்டான பர்சன், மமிதா பைஜு ரொம்பவே சின்ன பொண்ணு, ரொம்ப யங்கான ஒரு பொண்ணு. சோ ரொம்ப சின்ன பொண்ணுக்கு ஒரு மெச்சூர்டு பர்சன் மேல லவ் வருது, இதுதான் இந்த கதை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சோ இதுல அந்த வயது வித்தியாசம் அப்படிங்கறத பல முறை சூர்யாவே வந்து சொல்லி காட்டுற மாதிரி தான் அந்த சீன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ சூர்யாவுக்கு 50 வயசு, கிட்டத்தட்ட மமிதா பைஜுக்கு 25 வயசு. சோ 25 வயசு வித்தியாசத்துல இருக்கக்கூடிய நடிகைகள் கூட தான் இப்போ சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா சூர்யா 47 மூவி ஜித்து மாதவன் டைரக்ஷன்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்திலயும் பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரண்ட் வச்சுதான் இந்த ஸ்டோரியை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நஸ்ரியா களம் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட பல வருட கேப்புக்கு அப்புறமா நஸ்ரியாவும் சூர்யாவும் சேர்ந்து நடிக்க போறாங்க. சோ நஸ்ரியா வந்து கல்யாணமாகி பல வருடங்கள் சினிமாவில இருந்து அப்படியே விலகி இருந்தாங்க. இப்போ சூப்பரா ஒரு ரீஎன்ட்ரி கம்பேக் கொடுக்க போறாங்க. அதுவும் டாப் ஹீரோவா இருக்கக்கூடிய சூர்யா கூட சேர்ந்து தான் தன்னுடைய கம்பேக் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நஸ்ரியாவுக்கு இப்போ 31 வயசு, சூர்யாவுக்கு 50 வயசு, கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசத்துல தான் இவங்களும் நடிக்கிறாங்க. அப்படியே போனோம் அப்படின்னா அடுத்ததா சூர்யா 48 மூவி. சோ இந்த படத்துடைய இயக்குனர் ஜெய்பீம் படம் எடுத்த அதே இயக்குனர் தான் ஞானவேல் ராஜா. சோ இந்த படத்துல கயாட் லோகர் தான் சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ கயாட் லோகருக்கு இப்போ 26 வயசு, சூர்யாவுக்கு 50 வயசு. இவங்களும் கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயினா தான் நடிக்க போறாங்க. சோ அடுத்தடுத்து சூர்யாவோட படங்கள்ல தன்னை விட 20 வயசுக்கும் மேல குறைவா இருக்கக்கூடிய நடிகைகள் கூட தான் சூர்யா ஜோடி சேர்றாரு. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு நான் சொன்னதுல எந்த ஜோடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின டே பை டே அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.